ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா புதுசாக இருக்க பேக்ரவுண்டில் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு ஆக்சுவலாக நேட்டிவ்க்கு வந்திருக்கேன், சத்தியமங்கலம். என்னோடய நேட்டிவ் சத்தியமங்கலம், அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே மறுபடியும் நான் என்னோடய சேனலுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோன்னா பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ இருக்கிறது அப்படியே இருக்கட்டுமே, நம்ம லைட்டிங்ஸை வச்சு கொஞ்சம் அப்படியே விண்டேஜ் கெட்டப்பில் மாற்றி பயங்கரமாக எதாவது பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான். பயங்கரமாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். இதோட வீடியோ இப்போ நான் வச்சுருக்க லைட் செட்டிங்ஸோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட வீடியோ நான் அடுத்த வீடியோவாக போடுறேன், ஷோரா, சரியா? ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட் DSLR ஆர் எனி கேமராஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது நான் சொல்கிறபடி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், நிறையா செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்க்காக எனக்காகலாம் வாங்கியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கலாம். ஒத்து போகலைன்னா வேண்டாம், அப்புறம் காசு கொடுத்து கடிக்கிற நாயை வாங்கின மாதிரி ஆயிடும், வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த கேமரா வாங்கினாலும் அதுக்கு ஒரு ஷட்டர் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஷட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த ஷட்டர் மூடுற இடம் தான் ஷட்டர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஷட்டர் வந்து ஒவ்வொரு கேமராவுக்கு வேரி ஆகும். இப்போது பேசிக் DSLR, அமெச்சூர் DSLR, அதாவது பேசிக் 200D, 50D, அந்த மாதிரி 600D அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கம்பெனி கொடுக்குற ஒரு கேரண்டியை வந்து 1 lakh ஷட்டர்ஸ் நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இதுவே அவர் ஐரன் கேமரா, ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் அப்படின்னு போகும்போது உங்களால் தரமாக ஒரு 2 lakhs வரைக்கும் அடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுக்கும்போது, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கெனான் கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் இருக்குது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். உங்களோட கேமராவில் ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணி, USB கேபிளை கனெக்ட் பண்ணி சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமரா அதில் கனெக்ட் ஆகிடும். ஆன் பண்ணணும், ஃபஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதில் எவ்வளோ ஷட்டர்ஸ் அடிச்சிருக்காங்கன்ட்டு கிளியராக வந்துடும். இதுவே நிக்கான் சோனி அப்படின்ட்டு போனோம்னா நமக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பார்க்கலாம். எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை உங்கள் சோனி ஆர் நிக்கானில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த மெமரி கார்டை கழட்டி ஒரு சிஸ்டத்தில் போட்டு அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா இது எந்த கேமராவில் எடுத்தது, அந்த கேமராவில் எவ்வளோ ஷட்டர்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அதில் தெரியும். ஸோ ஏன் நம்ம ஷட்டர் முக்கியமாக பார்க்குறோன்னா, ஒரு கேமராவுக்கு ஷட்டர் நீங்கள் மாற்றணுன்னா above 15,000 ஆகும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். above 15,000 ஆகும். நினச்சி பாருங்கள், ஒரு கேமரா செகண்ட் ஹேண்டில் ஒரு 60,000 ரூபாய்க்கு வாங்கினோடனே ஒரு மாதத்தில் ஷட்டர் போய் மறுபடியும் ஒரு 20,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி நடக்கிற காரியமா? பார்த்து வாங்க இதெல்லாம், சரியா? பாயிண்ட் நம்பர் 2, விற்கிறவங்களை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எவ்வளோ ஷட்டர்ஸ்ன்னு. அது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, பட் சில இடங்களில் யூஸ் ஆகும். எப்படின்னா, நீங்கள் வாங்க போகிறவர் ஒரு அமெச்சூர் கேமரா பேசிக் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷட்டர்ஸ் அவங்க கம்மியாக தான் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்காக விற்கிற ஆளுகளாகவும் இருக்கலாம். இதுவே பார்க்குறது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் அப்படி இப்படின்னு இருந்தாங்கன்னா பார்த்து வாங்குங்க. அதோட சென்சார்லாம் ரொம்ப ரேட் அதிகம். ஏன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒரு கேமராவை செகண்ட் ஹேண்ட் வாங்கினோன்னா ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், பாடியோட கண்டிஷன் பார்க்கணும். அந்த நம்ம வாங்குகிற கேமரா பாடியோட கண்டிஷன் பார்க்கணும். ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லைன்னா எங்கேயாவது அந்த ரப்பர் சைடில் அந்த மைக் மாட்டுற இடம்லாம் இருக்கும், USB மாட்டுற இடம்லாம், அதில் ரப்பர்லாம் போயிருச்சா, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் கேமராவோட ஓவியம் நல்லா இருந்தாலே நமக்கு வாங்க தோணும். அதை மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா வீடு சூப்பராக கட்டிட்டு உள்ளே கதவே வைக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கணும் அந்த இடத்துல. பாயிண்ட் நம்பர் 4, லென்ஸில் ஃபங்கஸ் இருக்கா அப்படின்ற விஷயங்களை பார்க்க. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற பாடி லென்ஸோடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாயிண்ட் நம்பர் 4, லென்ஸில் ஃபங்கஸ் இருக்கான்னு பார்க்கணும். லென்ஸில் ஃபங்கஸ் இருந்து நீங்கள் பரவாயில்லன்னு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லென்ஸில் இருக்கிற ஃபங்கஸ் கண்டிப்பாக உங்களோட சென்சாரையும் உங்களோட மிரரையும் பாதிக்கக்கூடும். இதனால் மறுபடியும் ஒரு வேறு செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லென்ஸில் ஃபங்கஸ் இருக்கான்னு மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் லென்ஸை லைட்டாக அப்படி ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி காமிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதில் என்ன ப்ராப்ளம், டாட்ஸ் இருக்கா, இல்லை உள்ள கிராக் விட்டுருக்கா லென்ஸில், இல்லை உள்ள ஏதாவது பார்ட்ஸ் உடஞ்சி தொங்குதா, இல்லை ஃபங்கஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து எடுங்க. சரி, ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா அந்த சென்சார், அந்த ஷட்டரில் ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்கலான்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் கேமரா ஷட்டரை ஓப்பன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி அப்படியே கையை வச்சு மறைச்சி ஒரு கிளிக் அடிங்க. இல்லைனா ஒரு கருப்பாக இருக்கிற இடத்த பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. கருப்பாக இருக்கிற இடத்த பார்த்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் பிளாக்காக இருக்கும். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாட் குப்பைகள் இருக்கிறது கிளியராக தெரிஞ்சிடும்.
ஸோ இது லென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஷட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் மறக்காமல் பார்த்து. பாயிண்ட் நம்பர் 6. ஸோ நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஹேண்டு தான். ஆனால் அதில் 5வது ஓனர் 6வது ஓனர் நீங்களே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? ஸோ நீங்கள் ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா ஃபைண்ட் ஓனராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்கன்னா அவங்ககிட்ட பில், வாரண்ட்டி இருந்தாலும் யூஸ் கிடையாது, செகண்ட் ஹேண்டு தான் இருந்தாலும் பில் வாரண்ட்டி இருக்கான்னு பார்த்தே ஆகணும் நீங்கள். ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரண்ட்டியும் பில்லையும் பார்த்தா தான் அந்த கேமரா ஒரிஜினல் அவரோட தானா இல்லையா அப்படின்ட்டு தெரியும். அதே மாதிரி அவர் ஒரு பில் அங்கே பில்லை அவர் ஒரு பில்லில் ஒரு பேர் போட்டிருக்கு, வரவர் அதே பேராக இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இவ்வளோ விஷயங்களையும் பார்த்தா, ஏன்னா காசு கொடுத்து வாங்குறது நம்ம நல்ல பொருளாக வாங்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு இஎம்ஐ போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். ஸோ அந்த விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஐடியாஸை நான் ஒரு டிப்ஸை கொடுக்குறேன் உங்களுக்கு. பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 7. ஸோ செகண்ட் ஹேண்ட் கேமரான்னு போயிட்டாலே கண்டிப்பாக அதை வாங்குறத விட ஒரு ஆஃப் ரேட்டாக தான் இருக்கும், 50% தான் இருக்கும் அந்த கேமரா ரேட்டு. அப்படி அவங்க வந்து கேமராவோட இது 1,70,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாரண்ட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஷட்டர்ஸ் கம்மியாக அடிச்சிருக்கணும், பாடி கண்டிஷன் சூப்பராக இருக்கணும். இப்போ இந்த கேஸில் நீங்கள் 70க்கு வாங்கலாம். மேக்ஸிமம் நல்லா அடித்து தர்மத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது 50 போகிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த ரேட் எப்பவுமே ஆஃபில் தான் இருக்கணும். அவங்க அதிகமாக சொன்னாங்கனாலே நீங்கள் இந்த ஷட்டர்ஸு இந்த பாடி கண்டிஷன்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். நம்பர் 8 முக்கியமான விஷயங்க. நீங்கள் ஒரு கேமரா செகண்ட் ஹேண்ட் வாங்க போனீங்கன்னா அந்த கேமராவை அவங்க எங்கேயாவது பஜாஜ் அலையன்ஸ்லையோ கிரெடிட் கார்ட்லேயோ போட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து அதை கட்ட முடியாமல் நம்மக்கிட்ட விற்றுட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் அந்த அமௌண்ட் நமக்கு வந்து கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப பார்க்கணும் இந்த விஷயத்தை நீங்கள். பாயிண்ட் நம்பர் 9. லென்சஸ் பார்க்கும்போது அந்த ரிங் வந்து ரொம்ப அந்த ஃபோக்கஸ் ரிங்கும் அந்த ஜூம் ரிங்கும் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக போகுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பாடியில் மாட்டும் போது கடன் சென்சார் ஆடுற மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்தாலோ அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அது பெரிய ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருங்க, சரிங்களா? ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும் இந்த விஷயங்கள். பாயிண்ட் நம்பர் 10. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இந்த கேமராஸ் எல்லாத்துலேயுமே கருப்பாக சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் கலண்டிருக்கா இல்லை லூஸாக இருக்கான்னு மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அப்படி அந்த ஸ்க்ரூஸ் கலண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த கேமரா சர்வீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கிற கேமராவாக இருக்கும். சர்வீஸ் போயிருந்தால் பிரச்சனை இல்லை, வாங்க வேண்டாம்னு சொல்ல. அந்த ஓனர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்ன பிரச்சனைக்காக சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்ற விஷயத்த பாருங்கள். இந்த ஸ்க்ரூவெல்லாம் பார்க்காம யாரும் வாங்கிடாதீங்க. ஸ்க்ரூ ப்ளஸ் அந்த ட்ரைபாட் மாட்டுற இடத்துல வந்து அந்த சீரியல் நம்பரே அழிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கேமராவை. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்கும்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மாசான கேமரா விடுங்க, விளையாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.